அகத்திக்கீரை சாறு, அதாவது அகத்திக்கீரை இருக்கு இல்லையா, இதை யாருமே சாப்பிட்றதில்ல. மாடுக்கு மட்டும் கொடுப்பீங்க. அதான் மாடு நல்லா இருக்கு. நம்ம மாசத்துல 2 தடவை இல்லை 3 தடவை தான் இதை எடுத்துக்கணும். இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அகத்திக்கீரையை வாங்கி உருவிட்டு சாதம் கழுவுன தண்ணி, அதாவது 4வது முறையாக அரிசியை கழுவுன தண்ணியில் இந்த அகத்திக்கீரைகளை போட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். வெந்து வரும்போது அதில் தாளித்து ஊற்றி அந்த கீரையை அந்த தண்ணீரோடு எடுத்து மதிய உணவில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, இந்த மது பழக்கம் உள்ளவங்க மது குடிச்சிட்டு இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டிங்கன்னா காப்பாற்றவே முடியாது. அதில் ரொம்ப கவனம். இது ஏன்னா அகத்துக்கீரை, அகத்துக்கான கீரை, நம்ம உடம்புல உள்ள இரத்தத்தையே தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான கீரை. இந்த கீரை சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் எந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் எதுவும் வேலை செய்யாது. அவ்வளோ சிறப்பாக இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அகத்திக்கீரை, அகத்திக்கீரை சாறு. இதை நான் இந்த கொரோனா காலங்களில் இந்த வேக்சின் போட்டவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட சொன்னேன். ஏன்னா அந்த மருத்துவ கழிவு ரத்தத்திலிருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்புல நல்ல மாற்றங்கள் இருந்தது. அதன்படி நிறைய நாட்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்க இந்த இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மையை போக்குறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்க.